இல்ல ஆக்சுவலா லோகேஷோட ஹேர் ஸ்டைல் இதுன்னு சொல்லவே முடியாது. ஒரு 4, 5 ஸ்டைல்ல மாறி மாறி ஆமா. வெளிய அது மாரி வந்துட்டே தான் பார்த்தீங்கன்னா, பின்னாடி இது வரைக்கும் வச்சிருக்கிறாப்புல நம்ம நாகார்ஜுனா. அதுக்கு உபேந்திரா பார்த்தா அவர் இது வரைக்கும் வச்சிருக்கிறாரு. படத்துல படம் லென்த்தியா இருக்குல்ல, முடி லென்த்தியா இருக்கு எல்லாருக்கும். ஓகே. அப்படிங்கிற மாரி இருக்கு. 2 மணி நேரம் 50 நிமிஷம். இது வந்து படத்தினுடைய கதை, நடிகை கேரக்டர்ஸ். ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த 75 வயசு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத இதுலயும் நிரூபிச்சிருக்காரு. அவருடைய ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், அவருடைய பில்டப் சீனா இருக்கட்டும், நிறையா பண்ணியிருக்காரு. ரெண்டாவது நிறைய மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறார் இந்த படங்கள்ல. பார்த்தீங்கன்னா, அந்த மதுவுக்கு எதிரான விஷயம், தெய்வம் நின்று கொள்ளும், மது அன்றே கொள்ளும், அதனால குடிக்காதீங்க யாரும் அப்படிங்கிற நல்ல ஒரு மெசேஜை படத்தினுடைய ஓப்பனிங்லேயே அவரே பேசுகிற மாதிரி டைலாக் வச்சிருக்காங்க. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது மது. அதை வந்து ஒரு ஒரு விஷயமா அவர் பேசியிருக்கிறாரு படத்தில். ரெண்டாவது இந்த ஃபைட் சீக்வன்ஸில் கொஞ்சம் அந்த எப்பயுமே அந்த அவருடைய அந்த ஸ்டைலில் இருக்குது ஃபைட். அன்பரி மாஸ்டர் இப்போ உள்ள இதுக்கு நிறையா பண்ணியிருக்காங்க. படத்தில் நிறையா ஃபைட் சீன்ஸ் எவ்வளவோ இருக்குங்கிறது நம்ம கணக்கில் அடங்காத சண்டை காட்சிகள், யாராவது அடிக்கிறதெல்லாம், கொலை பண்ணுறதெல்லாம் ரொம்ப கொடூரமான கொலையாளாக தான் இருக்குது.